சிவஸ்துதியில் ஒரு தேவாரம் இறைவன் மீது அன்பு செலுத்துவதற்கு 4 விதமான வழிகள் இருக்கிறது அப்படின்னு மார்க்கம்னு சொல்லுவாங்க. அது சத்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், சகா மார்க்கம் அப்படின்லாம் அந்த வழியை சொல்கிறார். அந்த வகையில் பார்த்திங்கன்னா சுந்தரர் இறைவனை தோழனாக கண்டு வழிபட்டவர். இறைவனை தோழனாக கொண்டு அதை வழிபாடு பண்ணினா இறைவனும் தோழன் மாதிரியே வரா அப்படின்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய விஷயம். எண்ணி எண்ணி அனுபவிக்க வேண்டிய ஒரு சிவபக்தி. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பழக்கம், நமக்கு ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஏகப்பட்ட செல்வம் இருக்குது, இல்லை அவருக்கு ஏகப்பட்ட செல்வாக்கு இருக்குது. ஆனால் நாம் கேட்குறத அந்த நண்பர் தரமாட்டேங்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த நண்பன் பேரில் நமக்கு ஒரு கோவம் ஒரு முடியும். அதை மாதிரி சுந்தரர் கேட்குறத பாருங்கள். வானவர் உய்ய வேண்டி மறிகடல் நஞ்சையுண்டீர். சிவபெருமானை பார்த்து கேட்குறார். தேவர்கள் எல்லாம் அமுதம் கடையிறதுக்கு போகும்போது யாருமே சிவனை கூப்பிடல. கடைஞ்சி அது ஆழகால விஷம் வந்தோடனே அதை தாங்க முடியாமல் எல்லாரும் சிவன்கிட்ட வரான். அப்படி குறை செய்த பொழுதும் குற்றம் செய்த பொழுதும் வானவர்கள் வேண்டி விரும்பிய அவரை பக்தியாக கூப்பிடுற பொழுது ஆழகாலத்தை விஷத்தை குடிக்கிற அவருக்கு ஒரு வருத்தம் பாருங்கள். சிவன்கிட்ட அந்த உள்ள அந்த உணர்வை நான் வெளிப்படுத்த முயற்சி செய்கிறேன். அதான் சொல்ல, வானவர் உய்ய வேண்டி மறிகடல் நஞ்சை உண்டீர். முன்னிலையில் பேசுகிறார். உண்டீர்னா முன்னாடி நேரடியாக பார்த்து பேசுகிறார். நீ தேவரெல்லாம் நன்னா இருக்கணும்னு விஷம் குடிச்ச, தான் அவர் புறங்கள் வேவ மூவரை தவிர்த்து ஆட்கொண்டீர். அழகா 3 மலை, அந்த மலைகள் அங்கங்கே போகும் அசுரர்கள், அப்படியே உட்காரும். அந்த மலைகள் பறந்து அப்படியே உட்காந்துக்கும். அதனால் சில தொந்தரவுகள் வந்தது. தேவாசுர யுத்தத்தினால அந்த 3 பேரையும் ஒரே நேரத்தில் ஒரே அம்பால் அடித்து வீழ்த்தினேன். அது ரொம்ப சிரமமான காரியம். அது தான் அவர் புறங்கள் வேவ மூவரை தவிர்த்து ஆட்கொண்டீர். எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்க. ஆழகால விஷம் ரொம்ப கொடுமையானது. அதை வாங்கி குடித்த 3 பேரையும் ஒரே அம்பால் ஒரே நொடியில் அவர்களே அழிக்கணும். அப்படி இல்லைன்னா 3 அழிக்க முடியாது. அப்படியே அந்த 3 தவிர்த்து ஆட்கொண்டீர். அந்த மாதிரி எதிரியாக இருக்கிறவனுக்கு போய் அனுக்கிரகம் பண்ணி அவனுக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்கேன். அந்த 3 பேரும் அழியலை. வாயிற்காவலனாகவும் குடமுழக்கு வாசிப்பவராகவும் பின்னாடி அந்த அசுரர்கள் இருக்கார். திருவதிகையில் நடந்தது இந்த சம்ஹாரம். முப்புறம் எரித்த பிரான்னு பேர். எதுக்கு இதை சொல்கிறார் அப்படின்னா, அவர் வருத்தப்பட்டு சொல்கிறார். தான் அவர் புறங்கள் வேவ மூவரை தவிர்த்து ஆட்கொண்டீர். இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம் பாருங்கள். யமன் அப்படிங்கிறவர் அறத்தின் வழியாக நடப்பவர். யமனுக்கு பேர் தர்மராஜான்னு பேர். ஒரு நிமிஷம் முன்னாடி வாழ்னாலும் வரமாட்டார், ஒரு நிமிஷம் பின்னாடி நான் வரேன் அப்படின்னு சொன்னாலும் விட மாட்டார். அவர் அந்த உரிய காலம், கலையதி இது காலம், கணக்குன்னு அர்த்தம். கலையதினா கணக்கு பண்ணுறவான்னு அர்த்தம். அவன் சரியான நேரத்துக்கு அழிச்சுன்னு போகக்கூடிய மிகப்பெரிய தர்மசாலி. அறத்தை விட்டு சிறிதேனும் வழுவாதவர் தர்மராஜா. யமன் அவனுடைய மிக உயர்ந்த குணம். அவர் 16 வயசில் ஒரு அந்தன சிறுவன், அவனுக்கு ஆயுசு முடிஞ்சு போச்சு. அப்படி முடிஞ்சு போனதை அவர் உயிரை பிடிக்க வர்றார். அது அவருக்கு இட்ட பணி. அதை போய் எப்படி அழகாக பேசுகிறார். நான் மறை சிறுவர் தம்மை காலனை காய்ந்து நட்டீர் அப்படின்னு அந்த மார்க்கண்டேயனுக்காக சட்டத்தை செய்ய வந்த யமனை காலால் உதைச்ச. இப்படி பிறர் பொருட்டு மிக கடினமான காரியம் இந்த விஷத்தை சாப்பிட்றது.
அதை விட பெரிய விஷயம், ஒரு பராக்கிரமம் 3 பேரும் ஒன்றா இருக்கும்போது அம்பு போட்டு அழிச்சது. அவர்களுக்கு அனுக்கிரகம் வேற, எதிரியாக இருக்கிறவாளுக்கு அனுக்கிரகம் வேற பண்ணுற. அதோடு மாத்திரம் இல்லாமல் நான்மறை சிறுவர் தம்மை காலனை காய்ந்து நிட்டு அவனுடைய கடமையை செஞ்ச. உனக்கு சிவபூஜை பண்ணுறான் ஒரு பிராமணன், அந்த சிவபூஜை பண்ணினதுனால அவன் கடமையை செய்ய வந்தவனை காலரை வச்ச. அப்படிலாம் எல்லாருக்கும் அனுக்கிரகம் பண்ணியிருக்க. யான் மிகை உமக்கு என்றானால் எனக்கு மாத்திரம் உனக்கு செய்யறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. இதோ வரேங்கிற, இதோ போகிறேங்கிற அப்படின்னு ஒரு 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 மன ஆதங்கம் சொல்கிறார் பாருங்க. யான் மிகை உனக்கு என்று ஆனால் என் செய்வீர் போதாதென்றார் அப்படின்னு ஒரு வருத்தத்தோடு சிவபெருமான. அதுக்கெல்லாம் உனக்கு நேரம் இருக்கும், இதுக்கொண்டே நேரம் இருக்காதா? அப்படிலாம் உனக்கு காரியம் இருக்கும், என்னுடைய காரியத்தை ஒன்றே நீ பார்க்க மாட்டியா? அப்படின்னு ஒரு கோபத்தில் உரிமையோடு பேசுகிற அந்த அழகான பாடலை நாம் பாடி மகிழ்வோமாக. இது போன்ற தொடர்ந்த சிவ சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை எப்பொழுதும் உங்களிடமிருந்து எதிர்பார்த்தவனாய், அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.